ஓகே, இன்றைக்கி இட்லி எப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லோரும் வீட்லேயும் வழக்கமாக இட்லி பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி நான் தகராறான ஒரு வரலாறோட இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது இட்லியை கண்டுபிடிச்சது யார்? சரி, இந்த மேட்ரை இப்போ ஆற போட்டுருவோம். மொதல் இட்லிக்கு ஊற போட்டுருவோம். சரி, இட்லி அரிசி உளுந்து இது எந்த ரேஷியோவில் போடுறது? 1:1, 2:1, 3:1, 4:1, எந்த கணக்கு? 2011 இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் 2:1, 3:1, 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இட்லி செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் விட்டமின் B2 இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம 3:1 ரேஷியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்லி அரிசி ஒரு 3 கப் எடுத்துக்கங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பை வச்சு 1 கப்பு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா கழுவிக்குங்க. தண்ணி தெளிவாகிற வரைக்கும் கழுவிக்குங்க. இந்த கழுவி வச்சுருக்கிற உளுந்தோடு சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்துக்குங்க. ஏன்னா இதே இட்லி மாவை வச்சு மறுநாள் நீங்கள் தோசையும் சுடலாம். அப்படி சுடும்போது தோசை உங்களுக்கு முறுமுறுன்னு வரணுன்னா வெந்தயம் கலக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம இட்லியை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா 2-3 பேர் இருக்கும்போது கிரைண்டரோ ஆட்டுகளும் தேவையில்லை. ஸோ மிக்சிலே அரைக்க போகிறோம். ஆனால் மிக்சியில் அரைக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, மிக்சியில் அரைச்சா சீக்கிரமாக மாவு சூடாயிரும், இட்லி சரியாக வராது. அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்சுருக்கிற உளுந்தையும் அரிசியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. மொத்தம் 6 மணி நேரம். இட்லியும் உளுந்தும் ஊறுறதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆயிரும். அது வரைக்கும் ஒரு தகராறான வரலாறு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி பேசுவோம். இட்லி கண்டுபிடிச்சது யார்? இட்லி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் இலக்கியங்கள்லேயோ வரலாற்று ஏடுகள்லேயோ இதிகாசங்கள்லேயோ இட்லியை பற்றிய ஒரு குறியீடுகள் எங்குமே கிடையாது. உண்மை என்னென்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவிச்சு சாப்பிடக்கூடிய உணவு தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலே இல்லைங்கிறது தான் உண்மை. இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா வாங்க பார்ப்போம். ஆறாம் நூற்றாண்டில் யுவன் சாங் அப்படிங்கிற ஒரு பௌத்த முனிவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் 17 வருஷம் இங்கே இருந்தார். அவர் இருந்த காலகட்டங்களில் எத்தனையோ விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கார். அதை பற்றி பல புத்தகங்கள் கூட இருக்குது. அதில் குறிப்பாக மக்களோட உணவு பழக்க வழக்கங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னடா இந்த மக்கள் யாருமே ஆவியில் வச்சு உணவை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 6லேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவிச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம இந்தியர்கள் சாப்பிடலை அப்படின்னு புரியுது. சும்மா ரப்பக்கி கல் தோன்றி முள் தோன்றா காலகட்டங்கள்லேயே தமிழர்கள்லாம் புட்டு அவிச்சு தின்னுட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. முத்தை தருப்பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர் என ஓதும். இது என்னது? திருப்புகழ். இந்த திருப்புகழில் தான் முதல்ல புட்டை பற்றி ஒரு குறியீடு இருக்குது. அது 15ஆம் நூற்றாண்டில். ஸோ புட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. ஸோ யுவன் சாங் சொன்ன மாதிரி 6லேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவிச்சு சாப்பிட்ற உணவுகள் எதுவும் கிடையாது. திருப்புகழும் 15ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. இதுக்கப்புறமும் வேறு ஏதாச்சும் குறியீடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தோனேஷியா தான் நம்ம போகணும். இந்தோனேஷியாவில் 7ஆம் நூற்றாண்டில் கெட்லி அப்படிங்கிற ஒரு உணவு இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி முழு உளுந்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மோரில் ஊற வச்சு அரைச்சி அதை இட்லி மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது. அது அந்த விவசாயிகள் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் விவசாயத்துக்கே போவாங்க. ஏன்னா அதில் நிறைய சத்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. வரலாற்று வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கெட்லியோட பரிணாம வளர்ச்சி தான் இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7ஆம் நூற்றாண்டில் கெட்லிங்கிற உணவு இந்தோனேஷியாவில் இருந்துச்சு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அது வெறும் உளுந்து தான், அதுவும் மோரில் ஊற வச்சு. சரி, அப்போ 6ஆம் நூற்றாண்டில் அவிச்சு சாப்பிட்ற உணவுகள் எதுவும் கிடையாது, அதனால் இட்லி கிடையாது. 7ஆம் நூற்றாண்டில் கெட்லி இருந்திருக்கு, நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இட்லி கிடையாது. அப்போ இட்லி எப்போ தான் வந்துச்சு? இதை பற்றி கொஞ்சம் குழு கிடைக்கணும்னா 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம போகணும். வட்டராதனே அப்படிங்கிற ஒரு கன்னட நூலை நம்ம பார்த்தோம்னா,
குருகுலத்தை முடிச்சுட்டு வரும் அந்தன சிறுவர்கள் இறைவனுக்கு எந்த மாதிரியான உணவு பண்டங்களை படைக்கணும் அப்படிங்கிற குறிப்புகள் அங்கே இருக்குது. அந்த உணவுகளில் ஒரு உணவு தான் இட்லி. ஆனால் அந்த இட்லி நாம் இன்றைக்கி சாப்பிட்ற இட்லி கிடையாது. அந்த இட்லியும் வந்து இந்த கெட்லி மாதிரி தான். உளுந்து எடுத்து மோரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி நெய்யில் பொரித்து எடுக்கக்கூடிய அந்த உணவு தான் அந்த காலத்து இட்லி. அதுதான் வந்து இந்த கன்னட நூல் வட்டாராதனை சொன்ன இட்லி. அப்போ கூட நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இட்லியை பற்றி அது குறிக்கலை. ஸோ கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 11ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போகணும். காஞ்சிபுரம் இட்லி அது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அது 1:1 ரேஷியோவில் தான் பண்ணுறது. அதாவது ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து இதில் பண்ணுறது. அது கொஞ்சம் ரவா உப்புமா மாதிரி உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இட்லி 11ஆம் நூற்றாண்டில் வரதராஜ பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டது அப்படின்னு நம்மளோட ஆய்வில் தெரிய வருது. இந்த காஞ்சிபுரம் இட்லி வரதராஜ பெருமாள் மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் படைச்சிருக்காங்க. அதே எப்போ தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டில். 11ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு படைச்சிட்டு 400 வருஷம் கழித்து தான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கே போய் சேர்ந்துருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காஞ்சிபுரம் இட்லி தான் இருந்திருக்கு. நாம் இன்றைக்கி சாப்பிட்ற இட்லி இல்லை. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா இட்லியும் உளுந்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். இந்த 2 மாவையும் அரைக்கும் போது தண்ணி விட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து சுத்தமாக உங்களுக்கு மைய அரைப்படும். இந்த அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் குருணையாக இருந்தால் இட்லி இன்னும் சாஃப்டாக இருக்கும். உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சிருக்கிற அந்த உளுந்து எடுத்து போட்டு பாருங்கள். அது மிதந்துச்சுன்னா உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ அரிசி மாவையும் உளுந்தையும் நல்லா அரைச்சாச்சு. 2 எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். நல்லா கையில் விட்டு அடியிலேருந்து கலக்கி விட்டுக்குங்க. ஏன்னா இந்த அரிசி மாவு வந்து கீழே போய் தங்கிடும். இந்த உளுந்துலாம் வந்து மேலே போய் தங்கிடும். ஏன்னா அது வந்து லைட்டாக இருக்குது இல்லையா? அதனால் கையை விட்டு கலந்து கொண்டு வரணும். இந்த இட்லி மாவு நல்லா பஞ்சு மாதிரி வரணும்னா மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதோட பதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. சரியான பதத்தில் இருக்கணும் இட்லி மாவுக்கு. அப்புறம் சாஃப்டாக வரதுக்கு சில பேர் அவல்லாம் போடுவாங்க. போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இட்லி சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா பொசுன்னு என் தங்கத்தோட சீக்ஸ் மாதிரி வரணுன்னா நான் சொன்ன மாதிரி அரைங்க. ஸோ நல்லா கரைச்சி வச்சுட்டு அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இல்லைனா சூடான ஒரு இடத்துல வச்சுருங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா இல்லை யூரோப் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருக்கும்போது மாவு புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் அவனில் வைக்கிறது பெட்டர். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. ஒரு இட்லி சட்டிலையும் வந்து எண்ணெய் தடவிக்குங்க. இட்லி துணி இருந்துச்சுன்னா இட்லி துணி போட்டுக்குங்க. எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து அடியிலேருந்து கலக்கி விட்டு எடுத்து போடணும். மேலோட்டமாக எடுத்து போடக்கூடாது. இப்போ நிரப்பினதுக்கு அப்புறமா இட்லியை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முள்ளு கரண்டியை வச்சு குத்தி பாருங்கள். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள் இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 6ஆம் நூற்றாண்டில் இட்லி கிடையாது. 7ஆம் நூற்றாண்டில் கெட்லி இருந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் நெய்யில் பொரிச்ச இட்லி இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் இட்லி இருந்திருக்கு. அதே இட்லியை தான் 15ஆம் நூற்றாண்டுலேயும் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு படைச்சிருக்காங்க. ஸோ 15 நூற்றாண்டு வரைக்கும் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இட்லி கிடையாது. நான் கொஞ்சம் டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு சில விஷயங்கள் புலப்பட்டிருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் தான் சௌராஷ்டிரர்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து குடியேறியிருக்காங்க. சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லும்போது குஜராத்தில் லதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தென்னிந்தியாவுக்கு குடியேறினவங்களை தான் சௌராஷ்டிரன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த சௌராஷ்டிரா மக்களை பற்றி நான் பேசுகிறேன்னா, 14ஆம் நூற்றாண்டில் வர்ணக சமூச்சயா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி நூல் ஒன்று இருக்குது. அதில் டோக்ரா இல்லைன்னா டோல்கா அப்படிங்கிற ஒரு பண்டத்தை பற்றி சொல்லியிருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு குஜராத்தி டிஷ். இப்போ நம்ம இட்லிக்கு வந்து அரிசியும் உளுந்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டோக்லாவுக்கு வந்து அரிசியும் கடலைப்பருப்பும் தேவை. நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இதையும் அரைச்சி புளிக்க வச்சு ஊற்றுறது தான் வந்து இந்த டோக்லா. ஸோ இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம சௌராஷ்டிரர்கள் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தது, அதாவது முக்கியமாக மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட
கலாச்சாரத்தோட தாக்கம் வந்து பல்வேறு இடங்களில் இருந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த சௌராஷ்டிரர்கள் டோக்லாவை மையமாக வச்சு இன்றைக்கி நாம் சாப்பிட்ற இட்லியை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. எது நாம் சாப்பிட்ற இட்லி குஜராத்தி கண்டுபிடிச்சதா? போடாம். புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்னடா தமிழ்நாட்டோட இட்லியை கண்டுபிடிச்சது ஒரு குஜராத்தி சௌராஷ்டிரானா அப்படின்னு கேட்குறீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த காலத்து நடிகர் டி.கே. ராமச்சந்திரன், சீதா, அப்புறம் எம்.என். ராஜம், பாடகர் ஏ.எல். ராகவன், டி.எம்.எஸ். சவுந்தரராஜன், இவங்க எல்லாமே சௌராஷ்டிரன் தான். இப்போ அவளையேங்க ரஜினி வந்து மராட்டி, எம்ஜிஆர் வந்து மலையாளி, எஸ்பிபி வந்து தெலுங்கு, சித்ரா வந்து மலையாளம், மனு வந்து தெலுங்கு, சுசீலா வந்து தெலுங்கு, எஸ் ஜானகி தெலுங்கு, அப்புறம் கருணாநிதி தெலுங்கு. செருப்படி வாங்க போகிற பேபி. பரவாயில்ல, 4 பேருக்கு உண்மை தெரியணும்னா செருப்படி வாங்குறது கூட நான் தயார். ஸோ இட்லிங்கிறத கண்டுபிடிச்சது யார்? இந்தோனேஷியன்ஸா, சைனாவா, கன்னடிகாவா, இல்லை சௌராஷ்டிரன்ஸா? பலதரப்பட்ட கலாச்சாரங்களில் கருமாறி உருவெடுத்தது தான் இந்த இட்லி அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த உணவை எடுத்துக்கிட்டோன்னா இந்த சாப்பாட்டு விஷயத்தில் இது இவங்க கண்டுபிடிச்சது, இது அவங்க கொண்டு வந்தது அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒரு காலத்தில் பாலக்காடு தமிழ்நாட்டு கீழே இருந்துச்சு, கன்னியாகுமரி கேரளா கீழே இருந்துச்சு, அப்புறம் பாலக்காடு கேரளா கிட்ட வந்துட்டு கன்னியாகுமரி தமிழ்நாடு கிட்ட வந்துட்டு. வெள்ளைக்காரன் போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸும் ஆந்திராவும் ஒரே ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. அவன் போனதுக்கப்புறமா தமிழ்நாடு மெட்ராஸ் எடுத்துக்கிச்சு, ஆந்திரா திருப்பதி எடுத்துக்கிச்சு. ஸோ வெள்ளைக்காரன் போகலன்னா ஆந்திராவுக்கும் மெட்ராஸுக்கும் என்னங்க வித்தியாசம்? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லா கலாச்சாரமும், எல்லா மக்களும், எல்லா இனமும், எல்லா மொழியும் ஒன்று தான். எல்லாத்துலேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. கலாச்சாரத்தோடு கலந்தது தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு அன்பு பாலத்துக்கு ரோடு போடணுமே தவிர அதை கூறு போடக்கூடாது. ஸோ இட்லியை வச்சு கூறு போடாதீங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இட்லி யார் சாப்பிட்டாலும் சரிக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சவங்களுக்கு நல்லா உரைக்கும். ஜெய் ஹிந்த்.